பிக் பாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? என்னடா பிக் பாஸ் அப்படியே மந்தமாக போதேப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்தாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பிபியாக இருந்தது இப்போ பிபி ஸ்கூலாக வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. சரி, இந்த டாஸ்க்லேயே பயங்கரமாக பண்ணுவானுங்க, பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க பார்த்தா அந்த டாஸ்க்லேயும் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் எதனா ஸ்டாண்ட் எடுத்து வித்தியாசமாக பண்ணால் தான் கண்டென்ட் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா அதுக்குமே பார்த்தோன்னா எந்த கண்டஸ்டன்ஸும் மசிய மாட்டேன்றானுங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சிவகுமார் ஃபீல் ஆகிட்டு அழுதுட்டாப்புல. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தீபக் ரொம்ப ஆசையாக வந்து பேசிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சம்பவங்கள் இது எல்லாமே டேஸ் 37 வந்து போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பணிக்கான ஒரு டாஸ்க்கு தான். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறது அப்படின்றதுக்கான டாஸ்க்கு தான். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீம்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எப்பயும் போல கேர்ள்ஸ் டீமில் டமால் டீமில் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்க டீமில் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 பேர் செலக்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பசங்க டீம்லேருந்து யார் யார் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி, விஷால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவகுமார். கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் யார் போகிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம ராயன், பவித்ரா, அதுக்கப்புறமா நம்ம மஞ்சரி. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சூசிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. பட் இதுக்கப்புறம் ஒரு சண்டே போடணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஜாக்லின் ஒரு சண்டே போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்காகன்னு பார்த்தா நம்ம சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க போல, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்க போட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதையே வச்சு பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் பெரிய சண்டையாக போட்டாங்க. நேற்று நான் சொன்னேன், யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ விளையாடணும்னு சொல்கிறவங்கள விளையாட விட்டுலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னல. ஸோ அதையே இன்றைக்கி பண்ணல, இன்றைக்கி பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்கள போவிட்டே நீ பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் நம்ம சௌந்தர்யா கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறது, போட்டு தானே விட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நீ மாற்றி பேசுகிற, நேற்று ஒன்று பேசுகிற இன்றைக்கி ஒன்று பேசுகிற, உன்னை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் கேட்க அதுக்கும் நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சண்டை போடணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஜாக்லின் போட்டால் மாதிரியே வந்து இருந்தது. ஸோ பசங்க டீமில் வந்து யார் போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கான பெஸ்ட்டை கொடுப்பானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அனுப்புகிறானுங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம் கிட்ட அது சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கே ஆரம்பிச்சிட்டாரு. எந்த மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இதுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரியான ஒரு போர்டு. ஸோ அந்த 5 இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை பேலன்ஸ் பண்ணி அந்த பேஸ்கெட் உள்ள போடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த ஒரு பாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் உள்ள போடணும். ஸோ கேர்ள்ஸ் டீம் பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ ஒரு பாலுக்குமே ஒரு பாயிண்ட்டு. பசங்க டீமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் விளையாடினாங்க. நம்ம சிவகுமாருமே பயங்கரமாக விளையாடினாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இங்கே ஹைலைட்டான ஒரு மேட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டாங்க. ஸோ 32 பாயிண்ட்ஸு, கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸு. ஸோ சில பாயிண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக் செம்ம காண்டாயிட்டாரு. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சிவகுமார் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்கே விளையாடி இருப்பார். என்ன சிவகுமார் விட்டியாப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஏன்பா கரெக்டாக விளையாட மாட்டியா, அப்படி அப்படியே ஆட்றியப்பா, நீ ரொம்ப ஆட்றியப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட புண்படுத்துகிற மாதிரி ரொம்ப ஆசையாக பேசுவார் பார்த்தீங்களா. நம்ம தீபக் ஒரு மாதிரி ஏன் பண்ண எப்படி பண்ண பால் போட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம தீபக் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு நம்ம சிவகுமார் பார்த்தோன்னா வாயே பேச முடியாமல், ஏன் 2 பால் முன்னாடி போட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு பால் போட்டேன், அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல, லாஸ்ட்டாக வந்து போடலையே அது மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து வச்சுட்டு இருந்தார். ரொம்பவே அந்த ஒரு இடத்துல உடஞ்சிட்டானே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு 2-3 பால் போட்டேன், அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல, லாஸ்ட்டாக அப்படி வந்து பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து பார்த்தோன்னா ரஞ்சித் கிட்ட வந்து போய் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாங்க, விட்டுருப்பா, அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்காத, ஒன்றுமே வந்து இல்லை, கேம்னா கேம் தான் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இவங்க கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாங்க. இந்த டாஸ்க்லாம் வந்து பார்த்தோன்னா அதாவது ஃபைனல் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கொடுத்தாங்க போன சீசன்லாம். பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா முன்னாடியே வந்து கொடுத்துட்டானுங்க. ஏன்னு பார்த்தோன்னா கண்டென்ட் எதுவும் பெருசாக வந்து கண்டஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டாஸ்க்கை முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் ஹவுஸாக இருக்கிறது இப்போ பிக் பாஸ் வந்து ஸ்கூலாக வந்து மாறப்போகுது. ஸோ ஆளாளுக்கு பார்த்தோன்னா ஒரு கேரக்டரே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வைஸ் பிரின்சிபல் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அருண், ஸோ பிரின்சிபல் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி. பயங்கரமான ஒரு காம்போ. ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பிரின்சிபல் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வர்ஷினி, அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அருணுடைய ஹஸ்பண்டாக இருந்திருக்காங்க, இப்போ வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க போல். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் இப்போ மறுபடியும் பேச்சப் ஆகிறதுக்கு நம்ம அருண் வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு ரோலில் வந்து நம்ம அருண் இருக்காரு. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸாக யார் யார் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். நம்ம ஜாக்லின் பார்த்தோன்னா மாரல் சயின்ஸ் டீச்சர், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழ் டீச்சர் யாருன்னு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம மஞ்சரி தான். ஸோ பிடி டீச்சர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி. ஸோ பயங்கரமான ரோல் அவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி வாட்ச்மேன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிவகுமார். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா
பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாக நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ மிச்சம் இருக்க பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், சாரி மிச்சம் இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ அதுலேயுமே ஒரு 8 கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்ம ஆனந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுக்கொட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலை சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக்லாம் வந்து பார்த்தோன்னா பிரின்சிபலுக்கு ஸ்பையாக வேலை செய்வார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு ரூல்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டார். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது மாதிரி தான் நம்ம சத்யா வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணிக்கின்னு ஸோ திமிரா வந்து சுற்றிட்டு இருப்பார். நம்ம பவித்ரா வந்து பார்த்தோன்னா பணக்கார வீட்டு பெண்ணு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு ரோல் வந்து கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ மித்த இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரோல் நீங்களே வந்து சூஸ் பண்ணி எதனா பயங்கரமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இந்த டாஸ்க்கு வந்து ஆரம்பித்து வச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னா ஏதோ வந்து அந்த லைட் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க போல். ஸோ அதை கேட்கறதுக்காக நம்ம ஜாக்லின் வந்திருப்பாங்க. ஸோ எடுத்துன்னு வரதுக்காக பார்த்தோன்னா 2 பேரும் வந்து கிச்சன் உள்ள போயிருப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சத்யா வந்து சைக்கிளில் ரவுண்ட் வச்சுன்னு இருப்பார். எதனா கிளாஸ் எடுக்குதா பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. வார்த்தை முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்டோட பேசுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மூஞ்சியோட ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சத்யா வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம ரணவ் பற்றி சொல்லி ஆகணும். டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க, நம்ம போன வாரம் நல்லா பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தோன்னா ஒன் மேனாக வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மற்ற டீமேட்ஸுக்கு பார்த்தோன்னா பிடிக்கலனே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா மாரல் டீச்சராக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்திருப்பாங்க. வந்த உடனே கேர்ள்ஸ் பாய்ஸும் தனித்தனியாக இருக்கீங்க, ஸோ நல்லா ஒன்றா உட்காருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ரூலில் போட்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம பிரின்சிபல் மேடம், அதாவது நம்ம வர்ஷினி பார்த்தோன்னா அவங்க கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே பண்ணணுமே அப்படின்றத உள்ள வந்து இப்படிலாம் உட்காரக்கூடாது, எனக்கு எங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தோன்னா சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க டசு புசுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம மாரல் ஸ்டோரி டீச்சர், அதாவது நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் அருமை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்குன்னு ஒரு மாரல் இருக்கும்ல, நீங்கள் ஒரு கோட்பாடோட வாழ்வீங்களா, அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சாச்சனா சொல்லியிருப்பாங்க, எவ்ரி ரியாக்ஷனாகவே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு டக்குன்னு நம்ம வர்ஷினி ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. ஏமா மாரல் சொன்னால் நீ என்னமா நியூட்டன்ஸ் லாலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுருப்பாங்க. ஸோ பயங்கரமாக வந்து இருந்தது. டக்குன்னு ஜாக்லினுக்கு காண்டாயிடுச்சு. ஏமா நீங்கள் வந்து வெளியே போங்க மாதிரி என்னோட கிளாஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஒரு பக்கம் காண்டாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ரியா சொன்ன பாயிண்ட்லாம் பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய மாரல் என்னென்னா, அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தாலும் ஓகே தான், பட் அவங்க பிடிச்சவங்க வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலுமே அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு மாரலாக கண்டென்ட்டாக வந்து பார்த்தோன்னா பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரணவ் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா பேக் பெஞ்சராக மாட்டார். பேக் பெஞ்சராக மாறினது பிரச்சனை இல்லை. ஸோ ஒன் மேனாக பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதான் எங்கள் பெரிய வந்து பிரச்சனையாக வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம அருணே வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து சொல்லியிருப்பார், எப்பா இது வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் ஆனால் குரூப்பாக பண்ணணும், எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கூப்பிட்டு வச்சா வந்து ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கிச்சனில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்னடான்னு பார்த்தோன்னா டீச்சர்ஸாக இருக்கவங்க தான் சமைச்சு போகணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அருண் வந்து சொல்லியிருப்பாரு, நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் கிட்ட சொல்லியிருப்பாரு. நீங்கள் அது காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. அப்போ மூக்கு கொடுத்து கேட்கட்டுமாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அருண் திமிரா வந்து பேசியிருப்பாரு. ஏடா கம்முன்னு இருக்க மாட்டேடா, சமைச்சு தானே கொடுக்குறாங்க, சைலண்டாக இருந்தால் அவங்கள சமைச்சு கொடுக்க போகிறாங்க, இதை வேறு எப்போ பார்த்தாலும் ப்ரொஜெக்ட்னு பார்த்தோன்னா இன்னொரு மைண்ட் செட்லேயே வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க டீம், அதாவது பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரணவ் வந்து பார்த்தோன்னா அவன் ஒன் மேனாக வந்து பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அவன் நம்ம கண்ணுக்கே தெரிய விட மாட்டேன்றான். ஸோ ஒன் மேனாக பார்த்தோன்னா எல்லா டீச்சர்ஸுமே பார்த்தோன்னா அவன் மேலே தான் ஒரு கண்ணாக போயிட்டு இருக்கு, நம்மளை பர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ரணவ் பூச்சி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சௌந்தர்யாலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஏன்னா நீ மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணி தான் நாங்களாம் எங்கடா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ரணவ் சொல்லியிருப்பாரு, ஏன் நீ கூட இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறேன், அதெல்லாம் கேட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ரணவ் சொல்லியிருப்பாரு, எங்கடா கேட்க வர பார்க்க வர எதனா பண்ண வர நீயே தானே எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற நம்ம சௌந்தர்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அஞ்சிதாக்கும் செம்ம காண்டாயிடுச்சு. உன்னுடைய நல்லது சொல்லும் போது மட்டும் கேட்டுக்கல, உன்னுடைய பேட் பாயிண்ட்ஸை சொல்லும் போது நீ கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நம்ம அருண் வந்து ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாரு, ஏன்டா நீ வந்து எல்லாமே ஓகே எல்லாம் பண்ணுற, பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா டீமாக பண்ணணும்டா, அப்போ தான் நீ வந்து தனியாக தெரியறதுக்கு ஒரு இடம் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து பேக் பெஞ்சர்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம அருண் போயிட்டு பிக் பாஸ் கிட்டே வந்து கேட்டார். ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா 3 பேருக்கும் எங்களுக்கு சமைக்க தெரியாது பாய்ஸ் டீமில், ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா தீபக்கோட ஹெல்ப் மூலிமா நாங்கள் சமைச்சிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் முடியாது நீங்களே தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா
டீம்லேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா நம்ம அன்சிதா, அது அவங்க வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ் டீமில் தான் பார்த்தோம்னா நைட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாய்ஸ் டீம்லேருந்து வந்த ராயனும் வந்து பார்த்தோம்னா நமக்கு பாய்ஸ் டீமில் தான் வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து முடியாது போல், நைட்டுமே வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டல் மாதிரி வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்த டாஸ்க் அப்படியே கண்டினியூவே ஆகும் போல். ஸோ பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம ரணவ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம சத்யா அவங்க 2 பேரும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அதுக்காக அடிச்சிக்கிற மாதிரியான ஒரு ரோல் வந்து பார்த்தோன்னா கடைசியாக வந்து பண்ணானுங்க. நம்ம சத்யா வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பண்ணுறடா, ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா அப்படி இப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கத்திட்டு இருந்தார். ஒரு வேளை உண்மையான சண்டை தான் போல் அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறமா தான் தெரியுது இது கண்டென்ட் உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவித்ராவுமே பார்த்தோன்னா சைடில் நின்றுட்டு உனக்காக தான் பண்ணுற எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம ரணவ் பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அருண் அதுக்கப்புறமா வர்ஷினி, ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே பேச்சப் ஆகுது நம்ம அருண் ட்ரை பண்ணுறாரு, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வர்ஷினி பக்கத்தில் நின்று பேசிட்டு இருந்தார். டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி படிச்சுன்னா இதே மாதிரி நம்ம பிரின்சிபல் மேடம் மாதிரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் படித்து பெரிய ஆள் ஆகிட்டு உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து கட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இதை தான் கைஸ் வந்து போயிட்டு இருந்தது. பெருசாக பார்த்தோன்னா உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு வந்து போயிடுச்சுன்னா சொல்லலாம். பட் பிக் பாஸ் வந்து பார்த்தோன்னா புதுசாக பண்ணுறேன் அப்படி இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விதமான டாஸ்க் வந்து கொடுக்குறாரு. பட் இருந்தாலுமே இவனுங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க FDs.